வணக்கம் 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 உறவுகளே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோன்னா, நேற்று நடந்த பள்ளி வேன் விபத்தை பற்றி தான் பேச வந்திருக்கோம். கேட் மூடாததுனால நடந்த ஒரு விபத்து, மனித தவறால் நடந்த விபத்து. 3 குழந்தைங்களோட உயிர் போயிருக்கு. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தையும் ஒரு 6வது படிக்கிற ஒரு பையனும் இறந்து போயிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேட் போடலை, சிக்னலும் எதுவும் இல்லை அங்கே. அதனால் கேட் போடாததுனால வேன் போயிருக்கு. தண்டவாளத்தை கடக்கும்போது 95 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ட்ரெயின் மோதி விபத்து நடந்திருக்கு. 65 அடி தூரத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கு. அந்த வேனை பார்க்கும்போது பயமாக இருக்குது. அவ்வளோ உடஞ்சி சுக்கு நூறாக போயிருக்கு. குழந்தைங்களுக்கு எப்படி எங்கெங்கே அடிபட்டிருக்குன்னு தெரியல, என்னென்ன வலி அனுபவிச்சிச்சுன்னு தெரியல. என்ன சொல்கிறதுனே தெரியல. இது போல் நிறைய நடக்குது. ஆனால் குழந்தைங்கன்னு வரும்போது அந்த பெற்றவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல. கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு நினச்சோம், ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சோம். எல்லா அப்பா அம்மாவும் அதுக்கு தானே கஷ்டப்படுறாங்க. நம்ம தான் படிக்கலை, பிள்ளைங்களாவது படிக்க வச்சிடணும், நல்ல நிலைமைக்கு கூப்பிட்டு போய் விட்டுருணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லா பெற்றவங்களும் ஓடிட்டுருக்காங்க. ஒரு ஏழை விவசாயி கூலி வேலை பார்க்குறவங்க தான் அவங்களும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்கள நல்ல சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணுன்றதுக்காக வேனில் அமைச்சு படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும். 11ஆம் வகுப்பு சாருமதி, 10ஆம் வகுப்பு செழியன், விமலேஷ்னு 6வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை. கவனக்குறைவு மனிதனால் ஏற்பட்ட ஒரு விபத்து, மனிதனோட கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விபத்து. ஆனால் அப்பாவி குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. என்னென்ன கனவு கண்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கல்ல, கனவெல்லாம் ஒரே நாள் ஒரு செகண்டில் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. அவங்க அழறதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையாக இருக்குது. அடுத்தடுத்து அக்காவும் தம்பியும் இறந்து போயிருக்காங்க. காப்பாற்ற போன ஒருத்தருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்கு. வேன் டிரைவருக்கும் அடிபட்டிருக்கு. எல்லாம் இப்போ அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்னொரு பையன் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற நிலமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அடிப்பட்டவங்க எல்லாம் அந்த பையன் சொல்கிறான், இன்றைக்கி வேன் கேட் போடலை, சிக்னல் கிடையாது, ட்ரெயின் வர சவுண்டும் கேட்கல, அதனால தான் டிரைவர் போனார். போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நடந்தது அப்படியே சொல்ல போகிறோம், போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இதில் தயவு செஞ்சு அரசுக்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், கேட்டில் இருக்கிற கேட் கீப்பரை நம்ம ஆளுங்களாக போடுங்க. ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. கேட் கீப்பர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தான் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஓப்பன் பண்ண சொன்னால் ஓப்பன் பண்ணிடலாமா? நம்மளுக்குன்னு ஒரு வேலை பொறுப்பு இருக்குல்ல. ட்ரெயின் வரப்போதும் தெரியும், எங்கே இருக்குன்றதும் தெரியும். அப்போ எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவோம்? அந்த தம்பி சொல்கிறான், அடிப்பட்ட தம்பி 11ஆம் வகுப்பு படிக்கிற விஸ்வேஷ், அவர் சொல்கிறார் வேன் ட்ரெயின் மோதி எல்லாரும் விழுந்து கிடக்கிறோம், அவர் உள்ளவே தான் இருக்கார், வெளியே வரவே இல்லை அப்படின்னு. நீ கேட் போட்டிருந்தா அந்த தவறே நடந்திருக்காதுல்ல, இன்னைக்கு 3 உயிர் போயிருக்காதுல்ல. அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லாமல் போயிருக்க மாட்டாங்கல்ல. விசாரணை நடத்திட்டு இருக்காங்க போலீஸ். விசாரணை நல்லபடியாக முடிஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த பெற்றவங்களுக்கு போய் சேர வேண்டிய அரசு உதவிகள் நல்ல முறையில் போய் சேரணும். அந்த குழந்தைங்களோட ஆத்மா சாந்தி அடைய
நம்ம எல்லாரும் வணங்குற எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கும். இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு இல்லை, எல்லா தெய்வத்தையும் நம்ம வேண்டி வணங்கி கேட்டுக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. தினம் ஒரு நடந்துகிட்டே இருக்கு. அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு அலட்சியம், 3 உயிர் போயிடுச்சு. என்னைக்கு இந்த அரசு அதிகாரிகள் அலட்சியத்தை தவிர்ப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறும் வேற ஒருத்தருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை. அவங்கன்னு இல்லை, நம்மளே கூட நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுவோம், அது நம்மளுக்கு தப்பாக தெரியாது. ஆனால் அதோட விளைவு மற்றவங்களுக்கு பெருசாக இருக்கும். இப்போ நடந்ததும் அப்படி தான். அவர் கேட் மூடாததுனால வேன் வந்து போயிருக்கு, ஓப்பனில் இருக்கவே சிக்னல் தாண்டி போயிருக்கு. ஆனால் நடந்தது இழப்பு அந்த பெற்றவங்களுக்கு. அந்த குழந்தைங்க இன்னைக்கு இல்லை. எப்படி பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவங்க இப்போ எவ்வளோ பலவீனமாக இருப்பாங்க. இறைவன் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியை கொடுக்கணும். இது மாதிரி இதுக்கப்புறம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றத மட்டும்தான் நம்ம தமிழக அரசுக்கிட்ட நம்மளோட கோரிக்கையாக வைக்க முடியும். நம்ம குடும்ப உறவுகிட்டையும் கேட்டுக்கிறேன், அந்த குழந்தைங்களுக்காக, அந்த அப்பா அம்மாக்காக. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம், அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க, நல்லபடியாக அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். எல்லா தெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வணக்கம். நன்றி உறவுகளே.